நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. சிறப்பு விருந்தினராக இன்று வீற்றிருக்கும் மூத்த இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு கே. ராஜன் அவர்களை சிறைப்புரை ஆற்றுமாறு உங்கள் கைத்தட்டலுக்கு மத்தியில் அன்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். அன்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அதிர்ஷ்டமிக்க தலைவர், தொடர்ந்து 6 ஆண்டுகளாக காங்கிரசின் தமிழகத்தின் பொறுப்பை ஏற்று, தலைவர் பொறுப்பை ஏற்று பல வெற்றிகளை காங்கிரஸ் தேடி தந்த ஒரு மாபெரும் தலைவர். காங்கிரஸிலே, தமிழக காங்கிரஸிலே 6 ஆண்டுகள் நிரந்தரமா ஒரு தலைவர் இருக்கு. அந்த அளவுக்கு மேலிடத்துக்கு நம்பிக்கையோடும் காங்கிரஸுக்கு உண்மையாக உழைக்கின்ற ஒரு அருமையான தலைவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை துவக்கி வைத்து வாழ்த்துவது என்பது தயாரிப்பாளருக்கு ஒரு அதிர்ஷ்டம். இந்த படம் இதய கோயில். எல்லாருக்கும் இதயம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இதயம் உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள். பட்டு சட்டை, பட்டு வேட்டி, உயர்ந்த ரக துணிகள் அடைவதாலே மட்டும் மனிதன் அடையாளப்படுவதில்லை. அவன் மனிதன் அல்ல. ஆனால் மேலாடையை விட உள்ளாடைன்னு ஒன்று இருக்கு. மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், இது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மனிதம் நிறைந்தவர்கள். அந்த இதயம் தான் கோயிலா விளங்கும். ஏன்னா மனிதர்கள் மீது அனுதாபப்படணும். அனுதாபப்படுவதன் மூலம் நேசம் ஏற்படும், மனித நேயம். அந்த மனித நேயம் ஏற்படும் போது தர்மங்கள் செழிக்கும், ஏழைகளுக்கு உதவுவார்கள். ஏழைகளை கண்டு இறங்குவோர் எல்லோருமே இதே தெய்வம்தான். அந்த ஏழைகள் அவர்களை தெய்வம் மதிப்பார்கள். ஆகவே பேரறிஞர் அண்ணா கூட சொன்னார், ஏழைகளின் சிரிப்பிலே இதயத்தை, ஏழை இறைவனை காணுகிறோம் என்றார். அதை போல இந்த இதய கோயில்னு ஒரு முதல்ல தமிழ் பெயர் வச்சிருக்கீங்களே, அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழுக்கு பஞ்சம் ஏற்படல, ஆனால் சினிமாவில் தமிழ் பேருக்கு பஞ்சம் ஏற்படுச்சு. எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தில். பாருங்க, நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய். வாழ்த்துக்கள். யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஜனநாயக நாடு. அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்பட மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான் சொல்லி போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. இப்போ புதுசா ஒரு கட்சி வரும்போது மக்களுக்கு என்ன வித்தியாசமா செய்ய போறீங்க? அதை வைத்து தான் அவருடைய வெற்றியும் தோல்வியும். அது இருக்கட்டும், அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஏழைகளின் இதய கோயில் ஆகணும். பேரறிஞர் அண்ணா சொன்னார், என் மடியிலே ஒரு கனி விழுந்தது, அந்த கனியை நான் இதயத்தில் வைத்துக் கொண்டேன், அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார். அந்த மாதிரி இதயத்தில் இடம் பண்ணனா ஏழைகளுக்கு என்ன பண்றீங்க? அதை வைத்துத்தான். அதனால் இந்த படம் மக்களை கவர வேண்டும். இதில் இன்னொன்று வித்தியாசம் என்னன்னா, ப்ரொடியூசர் எங்க வட சென்னை சார்ந்தவர், வண்ணாரப்பேட்டை சார்ந்தவர், இணை தயாரிப்பாளரும் எங்க பகுதி. ஆகவே இந்த வண்ணாரப்பேட்டையிலிருந்து கலைப்புலியஸ் தானு பெரிய தயாரிப்பாளர் இருக்கார். ஐசரி வேலனுடைய மகன் ஐசரி கணேஷ், அவன் இப்போ ஒரு பெரிய தயாரிப்பாளர். அடுத்து நான் சிறுபட தயாரிப்பாளர். பேர் சொல்ற அளவுக்கு ராயபுரத்திலிருந்து
இவங்க எங்களை தவிர பெருசாக வேறு யாரும் வரல. இப்போ இந்த தம்பி விஜயா ராஜேந்திரன் அம்மா தயாரிப்பாளர், அவருடைய கணவர் தான் கூட இருந்து இயக்குகிறார், மகன் நடிக்கிறார். எங்களுக்கு என்னென்னா அந்த காலத்திலிருந்து நான் போராடுறது எங்கள் வட சென்னையை சார்ந்தவர்கள் முன்னேறணும், அது சுயநலம்தான். அதில் என் தம்முடைய ராஜேந்திரன் துணிச்சலோடு இந்த இதய கோயிலை ஆரம்பித்து தன் மகனையே கதாநாயகனாக அறிமுகம் செய்கிறார். நம்முடைய டைரக்டர் தம்பி ஜீவன் மயில் அவர்கள், முருகனுடைய வாகனம் மயில், நீ முருகனாக இருந்து இந்த ஹீரோவை காப்பாற்று, இந்த கதையை காப்பாற்று, தயாரிப்பாளரை காப்பாற்று. ஒரு தயாரிப்பாளர் வெற்றியும் தோல்வியும் இயக்குனர் கையில் தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் உருவாகி இருந்தாலும் சரி, ரஜினி முதல் கொண்டு அஜித், விஜய் யாராக இருந்தாலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு, அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு டைரக்டர்கள் தான் காரணம். என் தம்பி உதயகுமார், சின்ன கவுண்டர், எஜமான், கிழக்கு வாசல் போன்ற மிகப்பெரிய படங்கள்லாம் வெற்றி படங்களாக்கி அந்த ஹீரோக்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தவர். பேரரசு, இயக்குனர் பேரரசு, விஜய் நடித்த 2 படங்கள் சிவகாசி, திருப்பாச்சி, பெரிய வெற்றி படம். ஆக ஒரு இயக்குனரால் தான் நடிகர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது. இயக்குனர் மனசு வைக்கல, திறமையை காட்டலன்னா எந்த ஹீரோவும் மிளிர போகிறது இல்லை. அதனால் எங்கள் ஏரியா புள்ள ராஜேந்திரன் மகன், எங்கள் குடும்பத்து புள்ள, அவன் ஒரு ஹீரோ ஆனால் எங்களுக்கு பெரிய பெருமை, வட சென்னைக்கு பெருமை, தமிழகத்துக்கு பெருமை. ஆகவே இந்த இதய கோயில் ஏழைகளின் இதயம் மக்களின் இதயத்தில் இடம்பெற்று வெற்றி படமாக அமைஞ்சு ராஜேந்திரன் அவங்க மனைவி தயாரிப்பாளர் வெற்றி பெற்று தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். இந்த பிள்ளையும் நிறைய படங்கள் நடிக்க வேண்டும், வாழ்த்துகிறேன். நல்ல இதயம் கொண்டவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். எங்கள் இதயங்களில் நல்ல வாழ்த்துக்களை சேர்த்து இந்த ஹீரோ வாழ்க, இயக்குனர் வாழ்க, தயாரிப்பாளர் வெற்றி பெற்று வாழ்க. நன்றி, வணக்கம். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.